ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மார்பிள் கேக், அதுவும் இட்லி தட்டில் ரொம்ப சுலபமாக பிளெண்டர்லாம் யூஸ் பண்ணாமல் ஒரு மிக்ஸி ஜாரு, வீட்டில் இருக்க ஒரு டேபிள் ஸ்பூன் அது மட்டும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சாஃப்டான ஒரு மார்பிள் கேக் வீட்டிலே பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. எல்லார் வீட்லேயும் இந்த சைஸில் ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும். அந்த ஸ்பூனை வச்சு தான் நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே அளக்க போகிறோம். இதுக்காண்டி தனியாக எந்த ஒரு மெஷர்மெண்ட்டு வேறு எந்த ஸ்பூனுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நல்ல புளிக்காத தயிராக 3 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக அளந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நாட்டு சக்கரை 6 டேபிள் ஸ்பூன். நீங்கள் நாட்டு சக்கரை வேண்டான்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக 6 டேபிள் ஸ்பூன் அளந்து போட்டுருங்க. வாசனை இல்லாத ஆயில், அதாவது ரிஃபைண்ட் ஆயில், அது 4 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக ஊற்றிக்கோங்க. எல்லாமே இந்த ஒரே ஸ்பூன்லேயே ஊற்றிக்கோங்க. இது எல்லாருமே ஆக்சுவலி இந்த மிக்ஸி ஜாரும் இந்த ஸ்பூனும் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அதனால் ஈஸியாக பண்ணிடலாம். அதிலே 1/4 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், மில்க் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இது காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த பால். இது நல்லா ஒரு ஃபைனாக மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 8 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த கோதுமை மாவு எடுக்கும்போது நல்லா அந்த ஸ்பூனில் கோபுரம் அளவுக்கு நல்லா குமிச்ச மாதிரி ஹீப்டு டேபிள் ஸ்பூனாக எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நம்ம எல்லாத்தையும் சலிச்சுட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது தனியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம வெட் இன்க்ரீடியன்ட் ஆல்ரெடி மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சிட்டோம்ல, அதை இதோட கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஆக்சுவலி இந்த பேட்டர் நம்ம ஹீப்டு ஸ்பூனாக போட்டதுனால லைட்டாக பத்தாது. நம்ம அதுக்காக காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் இருக்குல்ல, அந்த மில்க்கு ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு முடிஞ்ச வரைக்கும் நல்லா அந்த விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பால் ஆட் பண்ணுங்கள். ஒரேடியாக பால் ஆட் பண்ணினா ஒன்று ரொம்ப திக்காகிடும், இல்லைனா ரொம்ப லூஸ் ஆகிடும். பால் அதிகமாக போனாலும் நம்மளால் கேக் செய்ய முடியாது. இந்த மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக ஆட் பண்ணி இந்த மாவு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இந்த மாதிரி இருக்கணும், ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. மார்பிள் கேக்குங்கிறது டபுள் கலரில் இருக்கும்ல. இப்போ இந்த பேட்டர் ஈக்குவல் போர்ஷனாக நம்ம பிரிக்க போகிறோம். சும்மா ஒரு குத்து மதிப்பாக இதில் பாதி மாவை எடுத்து இன்னொரு கிணியில் நம்ம போட்டுக்கலாம். இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் பாதி மாவை இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடரை நம்ம சலிச்சு எடுத்துக்க போகிறோம். கரெக்டாக அதே டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர். கண்டிப்பாக இந்த மாதிரி கேக் பண்ணும்போது நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த பாத்திரங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த கோகோ பவுடர் போகிறனால மறுபடியும் மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதனால் மறுபடியும் கொஞ்சம் மில்க் ஊற்றி லைட்டாக இந்த மாவு கன்சிஸ்டன்சியை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இதுவும் கரெக்டாக அதே மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சா? இப்போ உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு கடாயோ இல்லை நான்ஸ்டிக் பேனோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். உள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அது செட் ஆகிற அளவுக்கு, வெளியே போகாத அளவுக்கு அதுக்கு ஒரு மூடி ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி எங்கள் இட்லி தட்டில் நடுவில் ஓட்டை இருக்குது. சில இட்லி தட்டிலலாம் ஓரத்தில் 4 ஓட்டை இருக்கும். இது நடுவில் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன், பட்டர் பேப்பர் இருக்குல்ல, அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். அதில் லைட்டாக ஆயில் தடவிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு சைடில் ஓட்டை இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக ஆயில் மட்டும் தடவிட்டு டேரெக்டாக அந்த இட்லி தட்டுக்குள்ளேயே நீங்கள் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். எங்களுக்கு நடுவில் ஓட்டை இருக்கிறதுனால கீழே மாவு உளுந்துறதுனால நான் பட்டர் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நடுவில் ஓட்டை இல்லாமல் ஓரத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். பட்டர் ஷீட் தேவை கிடையாது. ஃபஸ்ட்டு கலக்கின மாவு எடுத்து ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கோகோ பவுடர் கலந்த மாவை எடுத்து அது மேலே இன்னொரு ட்ராப் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நார்மல் மாவு. இதெல்லாம் நம்ம இஷ்டம் தான். நம்மளுக்கு அந்த டிசைன் வரணும், அந்த கலராக தெரியணுங்கிறதுக்காக அந்த மாதிரி மேலே ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் மேலே மறுபடியும் சாக்லேட்ஸ். இதுக்கப்புறம் ஒரு டூத் பிக் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் அதை கொலாப்ஸ் பண்ணாவே அது அழகாக கரெக்டாக ஆகிடும். அழகாக டிசைன் மாதிரி நீங்கள் என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். நான் சும்மா லைட்டாக கலந்து விட்டேன். அது அழகாக ஒரு மாதிரி வந்துச்சு. நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச டிசைன் எது வேணாலும் நீங்கள் இதில் ட்ரா பண்ணலாம். ஹார்ட் மாதிரி பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, பேட்டர் ரெடி. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு.
ப்ரீஹீட் பண்ணியாச்சு. கடாயும் சூடாக இருக்குது. இப்போ நம்ம அந்த இட்லி பேட்டரை வந்து கேக் பேட்டரை வந்து உள்ளே வச்சுக்கலாம். கரெக்டாக 15லேருந்து 20 மினிட்ஸில் இந்த கேக் வந்து ரெடி ஆகிடும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறமே நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு டூத் பிக் வச்சு உள்ளே வச்சு குத்துனிங்கன்னா அந்த டூத் பிக் வந்து ஒட்டாமல் வெளியே வரணும். கொஞ்சம் கூட அதில் மாவு ஒட்டவே கூடாது. அப்போனா உங்கள் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ வெளியே எடுத்துடலாம். இந்த கேக் வந்து எனக்கு 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து 15 மினிட்ஸ் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். லைட்டாக மாவு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் அதே மாதிரி சிம்மில் வச்சுருந்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் இதே இட்லி கொப்பரையில் அந்த தட்டில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஊற்றிங்கன்னா லைட்டாக கத்தியில் கட் பண்ணிவிட்டு அப்புறம் எடுங்க. அச்சோ கேக் வரும் பார்த்தா பட்டர் ஷீட்டாக வந்துருச்சு. இப்படி தனியாக எடுத்து போட்டிங்கன்னா கேக் அழகாக வந்துடும். அதிலே ஒட்டாது. நம்ம பட்டர் ஷீட்டை ரீயூஸும் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் மாவு இருந்துச்சு, அதனால் இன்னொரு டைம் இதே பட்டர் ஷீட் வச்சு நான் அப்படியே அதிலே மறுபடியும் இன்னொரு டைம் கேக் செஞ்சு எடுத்துட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கோதுமை மாவில் பண்ணுறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியான வெர்ஷன் தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க திங்ஸை வச்சே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்காண்டி தனியாக போய் கேக் டின் அது இதுன்னு வாங்கணும் அவசியம் கிடையாது. ஓவன்லாம் வாங்கணும். எல்லாமே சூப்பராக பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.